என்ன தைரியம் இருந்திருந்தா என் மகன் நிச்சயத்தை நிறுத்திட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி ஏன் கூடவே இத்தனை நாள் இந்த வீட்ல இருந்திருப்ப. நீ உன் சுயநலம்தான் முக்கியம்னு இருப்ப, யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்ட, குடும்பத்தை சேர்த்து பிடிக்க மனசு இல்லைன்னு தான் நான் இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது, இந்த குடும்பத்து மேல விஷத்தை கக்க காத்துட்டு இருந்த பாம்பு நீ. அத்தை, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அடைச்சி நிறுத்து. இதுக்கு மேல நீ சொல்ற போய் நீ நடத்துற நாடகத்தெல்லாம் நான் நம்பி உன்னை மன்னிச்சிருவேன்னு சொல்லி நீ நம்பிட்டு இருக்காத. உன்னெல்லாம் சொல்லி தப்பு இல்லடி. நீ வீட்ல சின்ன சின்ன தப்பு பண்றப்பவே நான் உனக்கு அதுக்கான தண்டனை கொடுத்திருந்தா நீ இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்ட. அத்தை, நான் இப்பவும் சொல்றேன், நான் பண்ணது தப்புதான். ஆனா நித்யா அண்ணி, எப்படி அண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க? சீனு அண்ணா உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கு, அவருக்கு போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க. என்ன? நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இதுக்கு மேல இந்த விஷத்தை, இந்த விஷ பாம்பை நான் வீட்டுல வச்சுக்க மாட்டேன். இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ. உனக்கு இந்த வீட்ல இடமே கிடையாது, வெளியே போ. அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. போடி, போ வெளியே. என்னாச்சு ரத்னா? என்னம்மா என்னாச்சு? அவகிட்டயே கேளு. ரத்னா, ஏன் அம்மா உன்னை தள்ளி விட்டாங்க? சொல்லு, எதுக்கு அம்மா தள்ளி விட்டாங்க? ரத்னா, சொல்ல போறியா இல்லையா? அவ எப்படிப்பா சொல்லுவா? சொல்ற மாதிரி காரியத்தை அவ பண்ணிருக்கா? நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்தி சீனுவோட நிச்சயத்தை நிறுத்தினதே இவதான். நிச்சயதார்த்தம் நின்னது ரத்னாவாலதான்னு அம்மாக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? யார் சொல்லிருப்பா? ஓ, நித்யாதான் சொல்லிருப்பா. என்ன மாதவா, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்கேன், நீ என்னடா அமைதியா நிக்கிற? சீனு இவளுக்கு என்ன துரோகம் பண்ணா? அவனுக்கு போய் ஏன் இவ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணா? என் புள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற வாயெல்லாம் பூச்சி. அவன் வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி இவ இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கா. இவளெல்லாம் சும்மா விடலாமா? நீ சொல்லு. இப்ப நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என் குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவளுக்கு இனிமே இந்த வீட்ல இடம் கிடையாது. இது வரைக்கும் இவ பண்ணது எல்லாமே போதும். இப்பவே இவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு மாதவா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. அவ பண்ணது தப்புதாமா. அதுக்காக வீட்டை விட்டு போசனா எங்கம்மா போவா? அவளுக்குன்னு யார் இருக்கா சொல்லுங்க?
மா அவ வேணுமுனே பண்ணலமா. எதுக்கு பண்ணான்னு கொஞ்சம் கேட்டு பாப்போமே. ஓ, அப்ப எல்லா விஷயமும் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அப்படிதானே? ரொம்ப நல்லதுப்பா. உனக்கு தெரிஞ்சும் நீ அமைதியா இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்திருக்க பத்தியா? நல்லது, ரொம்ப நல்லதுப்பா. அப்பா இல்லாத பையனுக்கு நீதானே அப்பாவா இருந்து வழி நடத்தணும். அதை விட்டுட்டு நீயும் உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து அவ பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. சீனு உன் கூட பிறந்த தம்பி இல்லையா? இங்க பாரு மாதவா, அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், அவ்வளவுதான். மா சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுமா. முடியாது. இப்பவே இவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அதுவும் சீனு வரதுக்கு முன்னாடியே இவ வெளியே போகணும். இவ செஞ்ச காரியத்துக்கு இனிமே சீனு முகத்துல கூட முழிக்க கூடாது. நித்யா, மா நீ போய் அவ துணிமணி எல்லாம் எடுத்து பையில போட்டு எடுத்துட்டு வா. அவ இந்த வீட்டை விட்டு போக மாட்டாமா.